तुमने देखा ना भी ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாகவும் देव ने बात तुम्हारे लाई देवा ना भी நான் நன்றி சொல்றேன். मैं देव ने कौन थैंक्स बोल நான் நினைச்சு கூட பார்க்கல. मैं सोच भी कोई देखा था நான் ஆண்டவர்ட்ட டைம் கேட்கல ஐயா கிட்ட. मैं पास्टर का टाइम को मैं गने யதார்த்தமா நேரத்துக்கு கொடுத்தாரு. इमसे में ஐயா ने खच्चावाड़ी में एक टाइम दे दो நான் நன்றி சொல்றேன். मैं देव थैंक्स बोल இது கர்த்தருடைய கிருபை. एक देव की कृपा இப்ப பார்க்கும்போது देखिए ஆண்டவருடைய வார்த்தை देव ने बात है கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. देव ने श्रेष्ठ में देव को बड़ी लीला आदमी हम धन्य है ஏன்னா நாம ஒரு காலகட்டமா சேகரம் அப்படியே தன்மா எத்தனை தலைமுறைகள் எத்தனை தரதரವಾಗಿ ஒன்றுமில்லாம சாதஸ்வரத்தை இந்த தேவையில விக்கிரகங்கள் अपने एक विग्रह नमस्कार करता அது பாரம்பரியமா கும்பிட்டு வந்தோம். हम तरह तरह से अपने को देवी पोखरा से बताता था அது பைத்தியமா இருந்தோம். तो एक जीवन में रहता अपने அது வருமானம் மேல என்ன பண்ண அது கொட்டி தீர்த்தோம். अपने पैसा अपने धंधा उसका अपने हैंड से किया 50,000 லட்சம் 2 லட்சம் 1,000 लक्ष 2 लक्ष करोड़ टिकट वाले हैंड से किया போட்டியாக செஞ்சோம். अपने कोटि आगे तो अपने मस्के அதிகமா செஞ்சோம். घणो करे अपने ஆனா மிஞ்சினது आना मिगलते சாபம் தான். शाप मात्र ஏன்னா அது உண்மையான தெய்வம் அல்ல. शेर खर्चा देखाए வேற வசனம் சொல்லுது देव वाचे बोल सकता 1 Corinthians 10:20 एक को दक्षिण दक्षिण एक वचन 1 Corinthians 10:20 எடுத்துಕೊಳ್ಳೋಣ. ಆದರೆ ಅನ್ಯ ಜನರು ತಾವು ಅರ್ಪಿಸುವ ಬಲಿಗಳನ್ನು ದೇವರಿಗೆಲ್ಲ ದೆವ್ವಗಳಿಗೆ ಅರ್ಪಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ನನ್ನ ಅಭಿಪ್ರಾಯವು. ನೀವು ದೇವಗಳೊಡನೆ ಭೋಗಿಗಳಾಗಿರಬಾರದು ಎಂಬುದು ನನ್ನ ಇಷ್ಟವಲ್ಲ. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. அஞ்ஞானிகள் मतलब बुद्धि को नहीं புத்தி கொண்டாங்க பலி கொடுக்குறாங்க. कथा की रिलीजन बलि देते हो ஓ தேவனுக்கு போய் நீ அது தேவனுக்கு அதல்ல அது பேய்களுக்கு பலி கொடுக்குறாங்க. और शैतान से बलि देता सुने அப்ப பேய்களுக்கு பலி கொடுத்தா ಅದು शैतान को बलि दिदो அது ஆசீர்வதிக்குமா? वो आशीर्वाद मिशना சாபம் தான் வரும். शाप मसावशे வியாதி வரும். रोग आवशे நரகத்துக்கு கொண்டு போகும். नरकम नादवशे ஆனா ஆண்டவர் आ देव இந்த நாளில आ धर्म நம்மளை தெரிந்து கொள்ளும்படியாக छुड़ी काढला को கிருபை செய்திருக்கிறார். कृपा के सब छुड़ी काढला का है நம்மளோட ஜனமா இருக்கிறோம். अपने जन्म हुआ பாக்கியமுள்ள ஜனமா இருக்கிறோம். अपने भाग्यवंत जन्म हुआ இதை நினைச்சிட்டு आपने सोच ले ஒவ்வொரு நாளும் एक एक दिन भी ஒவ்வொரு இரவும் एक एक रात भी ஒவ்வொரு காலையிலும் एक एक वाहने भी நன்றி சொல்லணும். हम देव थैंक्स बोलना ஆண்டவரே, हालेलुया நன்றி देव உம்முடைய பிள்ளைகளாக तार लड़का अंतर என்னை தெரிந்து கொண்டீரே हम तो छुड़ी काढतो நன்றி. थैंक्स ஒரு முக்கியமான சம்பவம். एक मुख्यమైన विषय இந்த பாக்கியம் आ एक भाग्य நமக்கு பார்த்து கிடைச்சிருக்கு. अपना मात्र मळिरे நடிகருக்கு கிடைக்கல, नोरिनको मळिरे அரசியல்வாதிக்கு கிடைக்கல. அரசியல்வாதி पॉलिटिक्स राजकीय नायकांना मळिरे பெரிய பெரிய பணக்காரருக்கு கிடைக்கல. मोठा पैसा वाला सावकारांना मळिरे ஏன்னா शेकतो இன்னைக்கு நம்ம மனிதால் आज आपण मराठो ஆண்டவரோட देवलोकमा பரலோகத்தில் இருப்போம். परलोकाला ஆனா இந்த பாக்கியம் आ एक भाग्य இந்த பரலோகத்தின் பாக்கியம் आ एक परलोकमने एक श्लाघ्यम அவங்களுக்கு கிடையாது. एवढा पहिली ஏன்னு கேட்டா शेकतो நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். शेकत आपण छुणायला श्रेष्ठ वाटते உண்மையான தெய்வம் தெரிஞ்சிருக்கோம். कच्चा देव कोणते आपण मालूम करायला ஆண்டவர் என்ன பண்ணுவோம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். देवची आपण छुणायला ஏன் நம்மளா வரல, ஏசாமி நம்மளா வரல, देव आहे आपण तर खाय அவரா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். देव आपण इनेचे छुणायला ஆபிரகாம் தூக்கிட்டாரு. देव आपण इनेचे छुणायला ஆபிரகாம் தெரிந்து கொண்டாரோ, आपण आपण छुणी काढायला மோசே எப்படி தெரிந்து கொண்டாரோ, मोसेला आपण छुणी किम काढायचे தாவீது எப்படி தெரிந்து கொண்டாரோ, आपण किम छुणी काढायचे அதே போல ನಿಮ್ಮ நம்மளே தெரிந்து கொண்டிருக்காரு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, देव वाचन बोलतात யோவான் 5:16 எடுத்துக்கொள்வோம். देव पंचावन्न अधिकार 16 वचन வாசிப்போம். பதினஞ்சு பதினாறு. யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ನೀವು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡೆನು. तुम्ही मला छुटी बोकाडली मी तुला छुटी काढायला நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்க தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள்
உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 6:44 எடுப்போம். யோவான் சோ தர்ப்பணமே யோவான் 6:44. சோ 6:46. என்னை அனுப்பிட பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என்னை அனுப்பின பிதா ஒருவன் இழுத்துக் கொள்ளவிட்டால் அவன் இங்கு வரமாட்டான். கடைசி நாள் அவனை எழுப்புவேன். దేవుడు మన గుణాన్ని యేసుని ఏ ఎక్కడ చూడటానికి మనం పోవచ్చు. కడిస్ లాస్ట్ అనేది మన దేవుడు పరిచయం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவன் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வரல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். యేసుని బోల్రా దునియా తోడన పోయేని నేను మర్చిపోయి కానీ యేసుని బోల్రా. அப்ப அப்படிப்பட்ட அந்த பாக்கியம், అది ఎక్కడికి తీరదువా. அப்படி தெரிந்து கொண்டது ఏ చూడాలని நமக்கு நன்றி சொல்லணும். అప్పుడు మనిషికి ధన్యవాదాలు పోవాలా. அந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, మనిషికి అప్డే ఛాన్స్ கொடுக்கப்பட்ட நாட்கள் పోయేకి దన్న இயேசுக்காக வாழ்ந்து, దేవునికాக పచ్చి தேவனுக்காக பிரியமா வாழ்ந்து, దేవునికాக ప్రీతిగా జీవితం பரிசுத்தமா வாழ்ந்து, పరిశుద్ధವಾಗಿ జీవితం அவரோட என்ன பண்ணுவோம்? ఏదో సత్కరణ ஐக்கியமா இருக்கணும். ఇంట్లో ఐక్యమైన సమయం ஏனென்றால் విషయగతం இந்த வாழ்க்கை ఆ యొక్క జీవితాన్ని எத்தனை தலைமுறைக்கு ఎత్తన తరతరతో முன்னோர்களுக்கு అప్పుడు తరాలకు ఓడదానతో எத்தனை பாரம்பரிய ஜனங்களுக்கு ఎత్తన అద్భుతం సమానత్వం அவர் கிடைக்கல. ఇవను పోమలేని ஏன்னா அந்த பாக்கியம் அவங்க இல்ல. శేఖత యొక్క దీనతో ఇవను పోమలేని அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. వాక్యం అప్పుడమలేని அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, சங்கீதம் 9:17. కీర్తన 9వ అధికార ఇంకా తీసుకోవచ్చును. சங்கீதம் 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார். கன்னட வாசகம். జ్ఞానము వర్ణించడం ದುಷ್ಟರು ಅಂದರೆ ದೇವರನ್ನು ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುವ ಜನಾಂಗದವರೆಲ್ಲ ಪಾತಾಳಕ್ಕೆ ಇಳಿದು வசனம் சொல்றது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் எங்க போவார்களா? நரகத்தில் தள்ளப்படுவார்கள். దేవుడు భయపడబడి అది దుర్గుణమైన వారిని దేవుడు భయపడసే వారిని నాశనమస్తాశే. அது கீழ் ஜாதி இருந்தாலும் சரி, மேல் ஜாதி இருந்தாலும் சரி, அது ஓய்ந்தது எந்த ஜாதி இருந்தாலும் இயேசுவை அறிந்து கொள்ளாத எல்லா ஜனங்களும் நரகம் போகின்ற வேணும் சொல்லுது. నాయకులకి మోడీ గారికి ఒక దగ్గరని దేవుడు భయపడ పాత్రలు నాశనమస్తాశే. அப்ப அப்படி நரகத்துல போகும்படியான கூட்டம் இருக்கு. అది నరకమతోని ఒక జ్ఞానం సాగస్. ஆனால் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு అయితే దేవుడు చూడకాడక நம்மளை இறக்க வைத்து అప్పుడు దేవుడు బిలాకడక நம்ம தாயின் கர்ப்பத்தில் முன்குறித்து అప్పుడు టైం దగ్గర దేవుడు సామె నిర్ణయించారు. நம்முடைய பிள்ளைகளாகும்படியாக నరకాత బదలాక நம்ம தெரிந்து கொண்ட ஆண்டவரை అప్పుడు చూడకాడక దేవునా ஒவ்வொரு நாளும் నీకు తండ్రి நம்ம நன்றி சொல்லணும். అప్పుడు ధన్యవాదాలు. ஆண்டவரே, దేవ్ இன்னும் அதிகமாக రుజుతారు ஜெபிக்கணும், ప్రార్థనను பரிசுத்தமா வாழணும், పరిశుద్ధంగా జీవితాను ஆராதனை செய்யணும், ఆరాధనను இன்னும் அதிகமாக జాగ్రత్తను துதிக்கணும். శుద్ధికరను நீ எங்களோடு பேசணும், हमతో మాట్లాడను சொப்பனத்துல வரணும், हमर గుణగాను தரிசனத்துல हमर வரணும். దర్శనమాను ஒவ்வொரு நாளும் ఏకైక తండ్రి நான் மாத்திரமல்ல, నీ మాటకాయ எங்க குடும்பமும் हमर కుటుంబం பிள்ளைகளும் हमर లడకావి எல்லாவையும் సారథివి சாட்சியா வாழணும். సాక్షివాడి జీవనం அல்லேலூயா. హల్లెలూయా சாட்சியா வாழணும். సాక్షిల జీవనము அப்படி ஒவ்வொரு நாளும் ఏకైక తండ్రి நாங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் අපි ప్రార్థన உம்மை விட்டு விலகும்படியாக మనం ఇంటి దూరం వస్తే பிசாசு సైతాన్ எந்த ஒரு கிரியும் తీయవి எந்த ஒரு இடைவெளியும் తీయవి கொண்டு வராதபடி நம்ம లావది ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுது. దేవుడు ప్రార్థన సలావాలి உம்முடைய கரம், దాని కాదు நீதி கரம் దాని యొక్క నీతిని హస్తం ஒவ்வொரு நாளும் ఏకైక తండ్రి வலதுபுறம் కరాతబడుతుంది இதழுபுறமும் ధర్మాధిపతి விலகாதபடிக்கு నిన్ను దూరానికి వెళ్తే பாதுகாத்துக் கொள்ளும். நம்மை பாதுகாப்பாలి. ஆண்டவரே, உம்முடைய அன்பு దాని ప్రీతి அதிகமா விசுவாக்கணும். అది దాని గురించి చెప్తున్నావాలి. ஒரு நாள் விட்டு விலகக்கூடாது. ఏకమైన దూరుకుంటున్నాను அந்த அன்புக்கு ప్రీతి కాదే பாத்திரமா இருக்கணும். దేవకనే ధన్యవాదాలు ఉన్నాను. உடைய வருகை வரைக்கும், దాని యొక్క రహస్య రాకడ వరకు ரகசிய வருகை வரைக்கும், వారి రహస్య రాకడ వరకు எடுத்துக்கொள்ளும் காலம் வரைக்கும் వరకు ஆயத்தமா இருக்கணும். మన యొక్క ఆయుధமாக எங்க వెళ్ళాలి. குடும்பங்களும் మన కుటుంబం எங்க ஜனங்களும் మన ఆత్మీయ உடைய வருகையில దాని యొక్క రాకడతోటి காணப்படும்படியாக మన యొక్క రాకడ జగం ஆமா, ஒவ்வொரு நாளும் ఏకైక తండ్రి ஜெபிக்கணும். ప్రార్థనను ஆத்ம பாரத்தோட ఆత్మ భారంలో கண்ணீரோட
ஐக்கியம் దేవుని ఐక్యతంగా ఉన్నాం. அந்த வாழ்க்கை தான் वो एक జీవితం நம்ம தேவனோட దేవుడు கூடி பேசுகிறது. దేవుని మనల యొక్క జీవితం సార్. ஏன்னா యేసుతో இந்த வாழ்க்கை திரும்ப வராது. ఆ జీవితం యొక్క పోషణే. ஒரே ஒரு நாள் தான் కరెక్టే. வசனம் சொல்லுது. దీని వాక్యం అవకాశం. எபிரேய புத்தகம் எபிரேய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27. நான் இதோடு முடிச்சிடுறேன். ஐயா சொல்லி ಇರುವುದು ಆಮೇಲೆ ನ್ಯಾಯತೀರ್ಪು ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೇಗೆ ನೇಮಕವಾಗಿದೆಯೋ தமிழ். ಹಾಗೆ ಸಹ அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் அன்றியும் ஒரே நேரம் மறிப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் நியாயத்தில் படிவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே போதும். அன்றி ஒரே நேரம் మొదటి యక్షమలను மறிப்பதும் మరణుడి நியாயத்தில் படிவதும் న్యాయతీర్పు దవానికి மனுஷருக்கு అద్భుత మాత్రమే நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ఇది మాత్రం నిర్ణయము. இது என்ன அர்த்தம்னா అది అర్థం శాస్త్రం. இன்னொரு ஜென்மம் கிடையாது, ఇద్దరు జన్మకి పోయినపోయింది. இன்னொரு லைஃப் கிடையாது. ఇద్దరు లైఫ్ పోయింది. மற்றவங்க சொல்லுவாங்க, ఇద్దరికి బోలాది. மற்ற இந்து மக்கள் சொல்லுவாங்க, ఇద్దరికి అలగ్ మత వాళ్ళకి బోలాది. 7 ஜென்மம் இருக்கு, ఆ జన్మం సార్. இன்னொரு ஜென்மத்தை சந்திப்போம், ఆ జన్మం మన మనుషు. இன்னொரு ஜென்மத்தை சேருவோம், ఇద్దరు జన్మం మన మనుషు. இன்னொரு ஜென்மத்தை பிறப்போம். ఆ ఇద్దరు జన్మం పెద్ద విషయం. அதுல போய் ఎవరు చూడి. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ఆ దేవ ప్రోగ్రెస్. ஒரே தரம் యొక్క జీవితం. இந்த வாழ்க்கை ఆ జీవితం. இயேசுவோடு வாழ்ந்தா యేసు జీవితం. அவரோட பரலோகம் சேருவோம். ఏదో మనం పొందాల్సి. இந்த வாழ்க்கை நம்ம விட்டுட்டோம்னா ఆ జీవితం ఎందుకంతో நித்திய நரகத்தில் கொண்டு தேவ ஜனங்களே దేవజనమే நினைவு கொள்ளுங்க. హెల్మరకో இந்த வாழ்க்கையை ఆ జీవితం விட்டு விடாதீங்க. నిన్ను அருமையான லைஃப், ఏక సూపర్ లైఫ్ ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, దేవుని లైఫ్ தேவன் ஆராதிக்கிற வாழ்க்கை. దేవుని స్తుతికరమైన లైఫ్ இந்த வாழ்க்கையை ఆ జీవితం நன்றி சொல்லி ధన్యవాదాలు ஆண்டவரோட దేవునితో இணைந்து ఐక్యమై நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்பு கொடுத்து అప్పుడు ఒకసారి ஒவ்வொரு நாளும் ఇక్కడికి நம்ம வாழ்வோம். అప్పుడు జీవితం ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ఏమో ఒకసారి கண்களை மூடுவோம். దోలముచి அப்படி கரெக்டாக சொன்னா ஜெபிக்க. அன்பின் ஆண்டவரே, ప్రీతిన దేవుడు இந்த காலை ஆராதனையை ఆయన మన ఆరాధనగా ஆசீர்வதிக்க நன்றி. ఆశీర్వాదకరమైన స్తోత్ర கொடுக்கப்பட்ட வார்த்தை జీవిత వాసన நன்றி ஆண்டவரே. ధన్యవాదాలు దేవుడు கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் దేవుడు దేవుడికి జీవితం దేవుడు பாக்கியம் உள்ளது. వాక్యవాదాలు ஆண்டவரே, దేవుడు எங்க தாயின் கர்ப்பத்துல మన ఆయన పేరున நீங்க தெரிந்து கொண்டீரே, మన వాళ్ళ పిల్లలు நன்றி. நீங்க தெரிந்து கொள்ளவில்லை என்றால் మన వాళ్ళ పేరుతో எவ்வளவு நீங்க கெட்டு போன வாழ்க்கை வந்திருக்கும். కెట్టరే కెట్సై జీవితం சிகரெட்டு, సిగరెట్ குடிப்பழக்கங்கள், దారు పియాను சூதாட்டங்கள், దేవుడు వీడియో விபச்சாரங்கள், వ్యవచారం కరా பாவத்தில் மூழ்கி இருப்போம். పాపం మనకి విగ్రహం நாங்க இருந்து போவோம் தெரியல ஆண்டவரே. ஆனாலும் రైతవి நாங்கள் நிற்பதும் ఆమె విధతవి நிர்மூலமாகாமல் இருப்பதும் అంత కోజనవి உமது கிருபை. సాధారణ సంకలవని ஆண்டவரே, உடைய கிருபையின்படி, తన కృపల కాదే உடைய இரக்கத்தின்படி తానే విశ్వసించల కాదే ஒவ்வொரு நாளும் ఏటికి తంబి உங்களை வழிநடத்தும். ఆమంతలవని ஆண்டவரே, பரிசுத்தமாக పరిశుద్ధంతే வழிநடத்தும். అమ్మతలం முடிவு பரியந்தம் మరణ పరిందు நிலைநிற்பவனே అమ్మ పిల్లవాడు ரட்சிக்கப்படுவான்னு சொன்னீரே. రక్షణమైన వంశకత వాక్యము இந்த கடைசி காலத்துல గణేశనమ్మ நீ சொன்னீரே, ఈ సంస్కృత బోధని இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், యో మీ శీఘ్రం బలావ్ இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் తండ్రి బలావ్ என்று சொன்னீரே. ఇంటి బోధల దేవ్ உடைய வருகையில ఇప్పుడు వాక్యం కాదే இதை ஆயத்தப்படுத்து. మరి రాకడం కానీ అమ్మ సిద్ధపరచాలి దేవ్ வந்திருக்க ஜனங்களையும் ఆయన అదిని ஆசீர்வதிக்கப்பா. ఆశీర్వాదకర దేవ్ இன்னும் విశ్వాసத்திலும் రుజువు విశ్వాసం உம்மை தேடுவதிலும் కూడా గుణమా உம்மை ஆராதிப்பதிலும் ఆరాధన எல்லாவற்றையும் కారస్మ நிறைவாக்கினார்கள். దేవతలవాది முழுமைப்படுத்துங்க, పూర్ణకసలది பூர்ணமாக்கினார்கள். పూర్ణపరచలది ஆசீர்வதிக்கப்பா. ఆశీర్వాదమది இந்த நாளில ఆయన கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காகவும் నిజంగా వాక్యం ஜெபத்தை கேட்டு ఆయన ప్రార్థన இந்த மக்களையும் ఆయన కదిన எங்களையும் గమనవి உடைய கிருபையினால, ఆయన కృపతే உடைய இரக்கத்தினாலும், ఆయన ఇరతరి உடைய தயவினாலும் దయతే எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். ఆశీర్వాదం పేతలవాది எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். కారస్మ இயேசு கிறிஸ்துவின் மத்தியில் యేసునందు ప్రార్థన వేడుకొనండి ஜீவன தகப்பனே. జీవనదండి ఆమేన్ அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன வார்த்தை. ధన్యవాదాలు எங்க பாப்பா சரி, தமிழ் சொல்றேன். எங்க அப்பாவை பாத்தீங்கன்னா, நம்ம அப்பா பேர் பசங்க మన భారత దేశంలో బీలక
வரைக்குமே நாங்க அண்ணன் தம்பிங்க. हमें एक मोटा में एक नाना बहन है ஒரு தங்கச்சி ஒன்று இருந்துச்சு. एक नानी बहन पैदा हुई அது சின்ன வயசுல இறந்து போயிடுச்சு. जो हमारे विश्वास पाल में गई ஆனா நான் அப்ப ஒரு 15 வயசுல ஆண்டு தெரிந்து கொண்டேன். ये 15 वर्ष में देवर मालूम के हो ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். तो देवर मालूम के बात करना शुरू कर दिया அப்ப எங்க அப்பா பாத்தீங்கன்னா நல்லா விக்கிரகத்தை பயங்கரமா இருப்பாங்க. तो मैं बात एक अन्य अन्य देवर नमस्कार करना एक बहुत भयंकरವಾಗಿತ್ತು பூஜை பண்றது, पूजा करानो ஒக்கட மாறணும், दुकान मारानो தேவி ஓதுறானோ, ஆடு மாடு அடிக்கிறது, देखा को मारानो देवी बतानो இந்த மாதிரி தீவிரமா இருப்பாங்க. ये करना करना कठिनವಾಗಿತ್ತು ஆனா நாங்க ரெண்டு பேருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ना हम दे भाई हम यीशु का मालूम के வெளியே இருந்தோம். हम यीशु में मालूम के रुके रहते हैं बहुत ஆனா நம்ம ரொம்ப கட்டாயம் பண்ணுவாங்க, है ना हम लाए तो बड़े कट्टा है करते हो ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்க. हम लाइक फोर्स करते हो இயேசு சபையில வேண்டாம். यीशु में हम अपना அப்புறம் தேவி अपना देवी सुनो अपना பாராட்டுத்து ஓதணும். ये उनको तो मारा को तो दूध देवी बतानो இப்படி புடிவாதம் நிறைய பண்ணுவாங்க. हम फोर्स करते हो ஆனா அந்த புடிவாதத்துக்கு நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். कमी को हटा करते थे मैं प्रार्थना करता था ரெண்டு பேரும் நாங்க இயேசுவை சேர்த்துட்டோம். हम यीशु में बोलेगा அப்ப இயேசுவை சேரும்போது ஆண்டோடைய அனுதினமா நாங்க தியானம் செய்வோம். हमें देवना डेली भी हर कुछ में देवना ध्यान करते அங்க சர்ச்சுக்கு போவோம். हम यहाँ जाते चर्चा करता ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா मैं कोने काल में देखो எங்க மக்கள் ஆண்டோடைய பேசல தெரிந்து கொண்டது இந்த பைபிள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். हम देव हम सुन करते हैं बाइबल में कुछ आगे में मालूम करेगा வேதத்து மூலமா நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். हम बाइबल में कुछ आगे विषय में मालूम करेगा நாங்களா வரல, हमें इस पाए नहीं ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. देव हम सुन काढ़े முழுமையா விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். हमें बुजुर्ग आपको से क्या मालूम करना शुरू कर दिया அப்படி இருக்கும்போது ये हमारे ना எங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவார். बर्बाद करने को कुछ करता तो நிறைய சித்திரம். मराए भी जाकर चिकन थी அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, ये मराए बोलते थे எல்லா பேரும் அவங்க சாமி கும்பிடுறாங்க, அவங்க சாமி கும்பிடுறாங்க, நீங்க ஏன் இயேசு பைத்தியம் ஆயிட்டீங்கன்னு கேட்பாங்க. खाल जोड़े के खाल लड़के भी आए वो क्यों देव खाल को समझ कर रखा तुम से ये सब में विवाह करे எங்க ஊர்ல சமயபுரத்துக்கு மாலை போடுவாங்க, हमारे गांव में खाल देव उधर से माल नाच दो மொட்டை அடிப்பாங்க, हिंदू मार दो உருண்டுவாங்க, மாலை கூட உருண்டுவாங்க, हाँ माल वो सब से गले में मेरे भी कर दो நெருப்பு செடிக்கையில இருப்பாங்க. आगे आगे चले आप बता दो இவ்வளவு செய்வாங்க. अब तुम भी कर दो நாங்களும் செஞ்சுட்டு இருந்தோம். मैं भी करता था எப்ப ஆண்டவர் அன்பேக்குள்ள வந்துச்சோ पहले देवी में तो हमारा माइक है அது ஒன்றும் இல்லை, जो हम फादर्स में देंगे அதெல்லாம் ஒன்றும் செயல்பாடு. जो हर विग्रह में काम करना मालूम करता பைபிள் சொல்லுது, बाइबल बोल रहा है கண்ணீருக்கு பார்க்காது, दो साल देखा मैंने வாயிலிருந்து பேசாது, दो साल बात बोला मैंने காலிருந்து நடவாது. काम साल बंदा कोई बोला அது ஒண்ணுமே இல்லை, நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். साल में मालूम करेगा ஆண்டு வெளிப்படுத்தார், देव का मालूम करेगा அதை நாங்க வெளிக்கிட்டோம். देव से दूर होगा நானும் அண்ணன் சேர்ந்து வெளிக்கிட்டோம். ये भी मेरा मोटा भाई बेटा मेरे दूर होगा இப்ப நாங்க ஊழியம் செய்துட்டோம். मैं सेवा का प्रयास கரும்புக்குடி கிராமத்தை ஊழியம் செய்தாரு. ना भाई पोस्ट धर्मपुरी पोस्ट स्टेट में काम कर रहा கரும்புக்குடி. है सेवा का प्रयास இப்ப நானும் சேவை செய்யறேன். हमें भी सेवा का प्रयास இப்ப சமீபத்துல ஒரு கடன் வியாபாரத்துக்கு வந்திருக்கோம். ये सभी पर थोड़े बहुत सुन ले उदाहरण का नाम है हमें करके यहाँ पर आएगा ஆண்டு அதெல்லாம் மாற்றி देव ने पर बदला ஒரு முழு ஊழியம் செய்யும்படியாக फुल टाइम सेवा नहीं हमें எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. हमारा प्रार्थना करो கடவுளுக்கு காசு அல்லேலூயா. हालेलुया अच्छी साक्षात अच्छी